மனோஜ் பாரதிராஜா அவர்கள் காலமானார் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மிகப்பெரிய அளவில் ரொம்பவே சோகத்தை ஏற்படுத்தியிருந்தது. அதோடு மட்டும் இல்லாமல் இவருக்கு உடல்நல பிரச்சனை இருக்குது அப்படின்றதுனால ஏற்கனவே அவருக்கு அறுவை சிகிச்சை பண்ணியிருந்ததும் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அதோட அவர் காலமாகிறதுக்கு 2 வாரங்களுக்கு முன்னாடி கூட அவருக்கு உடல்நிலையில் ஏதோ பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரை மருத்துவமனைக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் அவரை அட்மிட் பண்ணி அவருக்கு எல்லாமே சரியாக இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறமாக தான் என்ன ஆயிருக்கு அப்படின்னா வீட்டுக்கே கூட்டு வந்திருக்காங்க. அவருடைய சித்தப்பா என்ன சொல்லியிருந்தாரு ஜெயராஜ் அவர்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, அவருக்கு ஏற்கனவே இதயத்தில 3 அடைப்புகள் இருந்துச்சு. அப்போவே வேணான்னு நிறையவே சொன்னாங்க. அதற்கப்புறமாக மருத்துவர்கள் அறிவுரைப்படி செய்கிறதுனால ஒண்ணும் பிரச்சனை இல்ல அப்படின்னு சொன்னதுக்கப்புறம், அவர் நல்லா பூரணமாக குணமாயிட்டாருன்னு சொன்னதுக்கு அப்புறமாக தான் நாங்க வீட்டுக்கே கூட்டிட்டு வந்தோம். ஆனா இப்படி ஆயிடுச்சுன்னு ரொம்பவே வருத்தத்தோட தெரிவிச்சிருந்தாரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, தன்னுடைய அப்பா சொன்னதுக்காக மட்டும் தான் நடிகராக அறிமுகமானேன். ஆனா எனக்கு உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயக்குனர் ஆகணுன்ற ஆசை இருக்குதுன்னு நெறைய பேட்டிகள்ல அவர் சொல்லியிருக்கிறாரு. அதோட ரொம்பவே கனிவாக பேசக்கூடியவரு, ரொம்ப நல்லவரு அப்படின்னு அவங்களுடைய வீட்ல வேலை பார்க்கக்கூடிய பெண்மணியில இருந்து கூட வேலை பார்த்தவர்கள் வரைக்கும் எல்லாருமே சொல்லியிருக்கிறாங்க. இந்த சூழ்நிலையில என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அவரு தான் வந்து காலமாகறதுக்கு முன்னாடி கூட தன்னுடைய தொழில பத்தி, அதாவது அவரு படத்த இயக்கணும் அப்படின்றத பத்தி தான் நெனச்சுட்டே இருந்திருக்கிறாராம். தன்னுடைய அப்பா ஊருக்கு போறதுக்காக கூப்பிட்டுருக்காரு. அப்ப நான் 2 நாட்கள் கழித்து வரேன். நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாராம். அதோட மட்டும் இல்லாம நல்லா தான் பேசிட்டு இருந்தாரு. வீட்ல எல்லார்கிட்டயும் சகஜமா தான் இருந்தாரு. ஆனா இப்ப இப்படி ஏற்படும்னு நாங்க யாருமே எதிர்பார்க்கலன்னு ரொம்பவே குடும்பத்துல இருக்கக்கூடிய எல்லோருமே உடைந்து போய் சில விஷயங்கள பேசியிருந்தாங்க. அப்படின்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சூழ்நிலையில அவரு ஃபோன்ல கூட தயாரிப்பாளரிடம் பேசும்பொழுது, நிச்சயமாக அடுத்த படத்தினுடைய கதைக்காக தான் நான் வந்து ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தான் வந்து இறந்து போறதுக்கு 2, 3 நாட்களுக்கு முன்னாடி கூட அந்த படத்த பத்தி தான் பேசியிருந்தாராம். அதோட மட்டும் இல்லாம அப்பாவும் பையனும் அவங்களுடைய பண்ணை வீட்டிற்கு, அதாவது ஊருக்கு போறதாக இருந்துச்சாம். அந்த நேரத்துல கூட அவரு தன்னுடைய படத்த பற்றி மட்டும் தான் யோசிச்சுட்டே இருந்தாரு. ஒருவேளை அவருக்கு நல்ல வந்து பார்த்தீங்கன்னா, வரவேற்பு இருந்து இன்னும் நெறைய அவரு சினிமாவுல சாதிச்சிருந்தாருன்னா, நிச்சயமாக அவரால நீண்ட நாட்கள் வந்து நம்மளோட சர்வை பண்ண முடிஞ்சிருக்குமோ இந்த உலகத்துல. அவருக்கு அதுதான் மன அழுத்தமா மாறிடுச்சோன்னு எல்லோருமே வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப கேள்விப்பட்ட எல்லாரும் சொல்லி வந்துட்டுருக்காங்க. நம்மளுடைய சார்பாக அவரின் ஆன்மா சாந்தி அடையணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கலாம். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத மறக்காம கீழ இருக்கக்கூடிய கமெண்ட்ல சொல்லுங்க.